ரெக்வஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டு டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு என்ன தேவை அப்படின்னா JDBC API. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் சர்வருக்கு அனுப்பிட்டேன். இப்போ சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட் எடுத்துட்டு போய் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா JDBC API யூஸ் பண்ணி தான் நம்மளால ஒரு பேக் எண்டை கனெக்ட் பண்ண முடியும். ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அப்படின்ட்டு. ஸோ அதை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சொல்றேன் எப்படி பண்றது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டவுட்டா இருக்கு எனக்கு எப்படி JDBC கூட டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ண டவுட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கனெக்டிவிட்டி போய் செக் பண்ணிக்கலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு கனெக்ட் MySQL டேட்டாபேஸ் இன் ஜாவா இப்படி போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய வெப்சைட் ரெஃபரன்ஸ் இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு டிரைவர் கிளாஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெயினா நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த 3 லைன் தான். நீ ஒரு டேட்டாபேஸ் கூட நீ இன்டராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னா இந்த 3 லைன் உனக்கு தேவை கண்டிப்பா. ஸோ என்னென்ன லைன் அப்படின்னா சார் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், class.forName அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து உன் டிரைவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கனெக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து இந்த டிரைவர் எங்க இருக்கு அப்படின்னா இந்த லைன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நீ ஆல்ரெடி உன்னுடைய ப்ராஜெக்ட்குள்ள வெப் ஐனப்குள்ள லைப்ரரி ஃபோல்டருக்குள்ள இந்த ஜார் ஆட் பண்ணிருப்பேன். MySQL கனெக்டர் ஜாவா MySQL டேட்டாபேஸையும் ஜாவாவையும் கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஜார் ஃபைல் தான் வந்து இந்த டிரைவர் மேனேஜர். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த டிரைவர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மேண்டேட்டரி நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஜார் ஃபைல் தேவை. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஜார் ஃபைல். அதை ஆட் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு இந்த கோடை நீங்க ஆட் பண்ணணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஒரு டேட்டாபேஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டேட்டாவை எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணணுமா. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன், இது வந்து வேலிடேட் பண்றதுக்காக நம்ம கிரியேட் பண்ண கிளாஸ். இது வேலிடேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு கிரியேட் பண்ணணும். ஃபைல் நியூ சர்வ்லெட். இப்போ இதுக்குள்ள என்ன அப்படின்னா பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி வெப் லேயர்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பேக்கேஜ் வச்சுக்கோங்க. கிளாஸ் நேம் வந்து ஆட் யூசர் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இதான் என்னோட கிளாஸ் நேம். அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுல எதுவும் மாற்ற வேணாம். இதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு என்ன மெத்தட் வேணும்னா டூ போஸ்ட் மெத்தட் வேணா, நான் டேட்டாவை சப்மிட் பண்ண ட்ரை பண்றேன், ஆனா டூ போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கன்ஸ்ட்ரக்டர்லாம் தேவையில்லை. மெயினா இந்த ஒரு மெத்தட் மட்டும் இருந்தா போதும், ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா ஆட் யூசர் டீடைல்ஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிடும். அகைன் அதே அனடேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதே அனடேஷன் யூஸ் பண்ணி வந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் ரிமூவ் பண்ணிருக்கேன். இதுல எனக்கு டூ போஸ்ட்ன்ற ஒரே ஒரு மெத்தட் மட்டும் இருக்கு. கரெக்டா? ஸோ இது பழைய எப்படி நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுமோ அதே ஃப்ளோல தான் எது கிரியேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நீங்க ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்புற டீடைல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா. அப்ப ஆல்ரெடி நம்ம யூசர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோமா. சோர்ஸ்ல நியூ யூசர் டாட் HTML ஆல்ரெடி நம்ம இந்த HTML ஃபைலை கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த HTML ஃபைல் என்ன இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. யூசர் நேம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும், பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இந்த 3 டீடைல்ஸும் இருக்க போது இதை நான் சைன் அப்னு கிளிக் பண்ணோன்னு நேரா எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜோட இங்க டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளோட பேஜஸ் URL பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஆட் யூசர் டீடைல்ஸ். இதான் என்னோட பேஜ். கரெக்டா? அந்த ஆட் யூசர் டீடைல்ஸ் உடைய URL காப்பி பண்ணிட்டு அந்த நியூ யூசர் டாட் HTML ஆக்ஷன்ல அதை மாத்திக்கோங்க. அடுத்தது மெத்தட் வந்து அங்க டூ போஸ்ட் கொடுத்துருக்கேன். இங்கேயும் மெத்தட் வந்து போஸ்டா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் போஸ்டா தான் இருக்கு. இப்போ இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே சைன் அப் அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ண உடனே நேரா இந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும். நேரா இந்த ரெக்வஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல யூசர் கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் நீ வாங்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்ல தான் நீ ரெக்வஸ்ட்டை வாங்க முடியும். அது எப்படி வாங்குறது அப்படின்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள பார்த்தோம். கரெக்டா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது தேவையில்லை. வேலிடேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு யூசர் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூ சர்வர் டாட் HTML பேராமீட்டர் நேம் செட் பண்ணிருக்கீங்களா பாருங்க. நேம் வந்து யூன்னு இருக்கு, இங்க இருக்கிற நேம் வந்து பின்னு இருக்கு, இங்க இருக்கிற வந்து CP. இதே நேம் யூஸ் பண்ணாலும் ஓகே. இல்ல வந்து நீங்க இல்ல எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், என்ன நேம்ல வாங்குறேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்களே வந்து இந்த மாதிரி நேம் மாத்தி கிளியரா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி வச்சுக்கோங்க. நேம் வந்து ரீடபிலிட்டி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ யூநேம் எனக்கு வந்து யூநேம் வாங்கிட்டேன். அதே மாதிரி இதான் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் உடைய பேராமீட்டர் நேம் PWD. அதுக்கப்புறமா இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இதை வாங்கிடுங்க. இந்த 3 பேராமீட்டர் தான் மேண்டேட்டரி. இங்க என்ன நேம் இருக்கு எக்ஸாக்டா இந்த இடத்துல என்ன நேம் இருக்கோ பேராமீட்டர் நேம் இருக்கோ அதே நேம் தான் இங்க வாங்கணும். அப்பதான் அந்த கிளைண்ட் சைடு அனுப்புற ரெக்வஸ்ட்டை நீ வாங்கி உங்களோட லோக்கல் ஆப்ஜெக்ட்ல செட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல யூசர் நேம் இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நீங்க
நீங்க டைப் பண்ணி அனுப்புற டேட்டா தான் வருதான்னு செக் பண்ணி பாக்குறது. ஜஸ்ட் ஒரு கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர் போட்டு நீங்க பாஸ் பண்ண யூசர் நேம் வந்து இந்த யூசர் நேம் நீங்க என்ன டேட்டா எந்த வேரியபிள் ஆப்ஜெக்ட் செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த வேலையை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. யூசர் நேம், இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். சரி, ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இதுல வந்து அங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது புரிஞ்சா? இப்போ என்ன மீனிங்னா யூசர் டைப் பண்ணி அனுப்பின இன்ஃபர்மேஷன் இதை வாங்கி சர்வர்ல எப்படி வாங்குறது அப்படின்றதுக்காக இது போட்டிருந்தோம். நம்ம டைப் பண்ண அனுப்பின டீடைல்ஸ் தான் இங்க வருதான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த டேட்டா ஆட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த டேட்டா வாங்கிட்டேன். இப்போ இந்த டேட்டா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் அஸ் சர்வர், ரன் ஆன் சர்வர். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ரன் ஆன் சர்வர் கொடுத்தோடனே உங்கள் ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக நீங்கள் எழுதின கோடை வந்து ஒரு வார் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிட்டு, வார்னா நீங்கள் டாட் ஜாவா ஃபைல டாட் கிளாஸ் ஃபைல கன்வெர்ட் பண்ணோம், டாட் ஜிஎஸ்பி இந்த மாதிரி நிறைய ஃபைல் இருக்குல்ல, அது எல்லாமே கம்பைல் பண்ணிட்டு அந்த ஒரு வார் ஃபார்மேட் ஒரு ஜிப் ஃபார்மேட் மாதிரி கிரியேட் ஆகிக்கும்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அந்த ஃபைல சர்வரில் டிப்ளாய் இருக்கும். இப்போ எனக்கு எந்த லாகின் பேஜ் நான் பண்ணல, இப்போதைக்கு சைன் அப் பேஜ் தான் பண்ணியிருக்கேன். சைன் அப் பேஜுக்கு போயிட்டேன். இங்கே என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி அனுப்புறணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக் மூணுமே இல்லைன்னா யூனிக் டெக். யூசர் நேம் வந்து யூனிக்னு கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டு வந்து யூனிக் கொடுத்துருக்கேன்னா, இப்போ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன் அப்னு கொடுத்த உடனே எனக்கு ரெக்வஸ்ட் நேரம் எங்க போயிருக்கேன்னா மேலே பாருங்க, யூஆர்எல் பாருங்க. யூஆர்எல் இது சேஞ்ச் ஆகாது, டிஃபால்ட் அப்படியே தான் இருக்கும். நான் எந்த பேஜுக்கு அனுப்புறேன் அப்படின்னா ஆட் யூசர் டீடைல்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன். பட் நான் அனுப்பின ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து பாடியில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட். ஆனால் இங்கே அவுட்புட் பாருங்க, நான் கன்சோல பிரிண்ட் பண்ணனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ற யூசர், நான் டைப் பண்ணி அனுப்பின யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இது மூணுமே வந்துருச்சா? ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு சிஸ்டம் டாட் அவுட் வந்து கன்சோல் அவுட்புட் பிரிண்ட் ஆகிறதுக்காக போட்டிருக்கேன். இதே நான் ப்ரௌசர்ல தான் எனக்கு இங்கவே டிஸ்பிளே ஆகணும். நான் என்ன டைப் பண்ணி அனுப்பணும் இங்கவே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சோல பிரிண்ட் பண்ணாம ப்ரௌசர்ல பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட்னா இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்றேன் அதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இது கிளியரா புரிஞ்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கிட்டேன், அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணணும்னா யாருக்கு ரிட்டர்ன் பண்ணணும்? கிளைண்ட்டுக்கு சர்வர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். கரெக்டா? நீ எப்படி கிளைண்ட் சைட்ல இருந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் வாங்குறியோ அப்போ இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி வாங்குவேன். அதே மாதிரி சர்வர் சைட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கொடுப்பேன். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வச்சு தான் நீ ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அப்ப இது உனக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ கன்சோல் எப்படி கொண்டு வரதுன்னு புரிஞ்சிச்சு. இதையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் டாட் கெட் ரைட்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்றதுனால இந்த மெத்தோட ரிட்டர்ன் டைப் என்ன இருக்குன்னு பாருங்க. பிரிண்ட் ரைட்டர்னு ஒரு மெத்தட் இருக்கா? ஸோ பிரிண்ட் ரைட்டருடைய வேலை தான் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கிளாஸ் அது, ஆர் இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் தான் பிரிண்ட் ரைட்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், கெட் ரைட்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு ரிட்டர்ன் யுவர் ரெஸ்பான்ஸ். கிளைண்ட்ஸ் அனுப்புற எல்லா ரெக்வஸ்ட்டுமே யார் ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் தான். கரெக்டா? அப்ப இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் நான் ரிட்டர்ன் பண்றப்ப அந்த ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்க போகுது அப்படின்னா பிரிண்ட் ரைட்டர். கரெக்டா? ஒரே நிமிஷம். பிரிண்ட் ரைட்டர். ஸோ இது ஐஓ பேக்கேஜ்ல இருக்கிறது. இதுல வந்து நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். புரிஞ்சா? ஸோ இப்போ இந்த லைன் என்ன பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கிளைண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிட்டேன், பட் அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா எனக்கு வந்து ஒயிட் ஸ்கிரீன் தான் பாக்குறேன், என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸ் உனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு மெத்தட் இருக்கு, கெட் ரைட்டர்ன்ற மெத்தட். இந்த என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம எப்படி சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு நீ பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றேன். நான் இப்போ இதுக்குள்ள வந்து என்ன பண்றேன், பிரிண்ட் எல்என். ஓகேவா? இப்போ இதே கண்டென்ட்டை பிரிண்ட் எல்என் 3 டைம் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட்,
அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த மூணுமே எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த 3 டேட்டா எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ சர்வர் அகைன் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க எப்பவுமே ஜாவால ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாவே சர்வர் ரெஜிஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த சேஞ்சஸ் லேட்டஸ்ட் கோடை பிக் பண்ணிட்டு அந்த கோடை ரன் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபார்ம் அப் பண்ணிட்டேன், அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியாச்சு. இப்போ யூனிக் 1 ஓகே, யூனிக் 1 2 3 யூனிக் 1 2 3 நான் என்ன டைப் பண்ணணும், அந்த டேட்டாவை நெக்ஸ்ட் சர்வருக்கு அனுப்பணும். சர்வருக்கு அனுப்பின உடனே எனக்கு பாருங்க, இப்போ நான் அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணனால அதை வச்சு நான் கெட் ரைட் மெத்தட், ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் ரெஸ்பான்சிபிள் டு ரிட்டர்ன் யுவர் ரெஸ்பான்ஸ். அப்ப நான் கண்டிப்பா இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் இங்க பண்ணிருக்கேன். ஏன்னா கன்சோல பிரிண்ட் பண்றப்ப நமக்கு தெரியாத ரெஸ்பான்ஸ் வந்துச்சு இல்லையா, நம்ம செக் பண்ண மாட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிளைண்ட் சைட்ல இருந்து வர எல்லா ரெக்வஸ்ட்டுமே வாங்குறதுக்கு ரெஸ்பான்சிபிளோ, அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து சர்வர் சைட்ல இருந்து கிளைண்ட் சைடுக்கு அனுப்புற எல்லா ரெஸ்பான்ஸுமே இதை தான் ஹேண்டில் பண்ண போகுது. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றதுக்கு அதை யூஸ் பண்றோம். இதுல டிஃபால்ட்டா என்ன பண்ணுவோம்னா, இந்த நேம் வந்து பை டிஃபால்ட் நமக்கு ஆல்ரெடி கோர் ஜாவா படிக்கிற என்ன பண்ணிருக்கோம், ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றதால அவுட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்ட் சிஸ்டம் டாட் அவுட்டர் இந்த மாதிரி படிச்ச ரெஃபரன்ஸ் வச்சிருப்போம்ல. அதனால நீங்க இந்த நேமுமே வந்து அவுட்னே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட், இப்போ இந்த அவுட் தான் வைக்கணும்னு கிடையாது, நீங்க என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். பட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றதுக்கு நீங்க அவுட் டாட் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் நேம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுலயும் புரிஞ்சா, ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வாங்குறதுக்கு சர்வர் எப்படி வாங்குது, அங்க இருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குது அப்படின்றத செக் பண்றதுக்காக இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்ப இதுல வந்து பை டிஃபால்ட்டாவே இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மெத்தடுக்குள்ள எக்ஸப்ஷன் வந்து சான்சஸ் இருக்கு. பெட்டர் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக்ல ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, ட்ரை பிளாக்கை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா ஒன்று கேட்ச் பிளாக் இருக்கணும், ஆர் ஃபைனரி பிளாக் இருக்கணும். கரெக்டா? ஸோ ஃபைனரி பிளாக் படிச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ஐடியா இருக்கும் அப்படின்னா, ஃபைனரி பிளாக்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்காக. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிருக்கேன், ஒரு ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டோட கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிருக்கேன். இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்ச பின்னாடி லாஸ்டா க்ளோஸ் பண்ணணும். இந்த க்ளோஸ் எங்க பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பா மேண்டேட்டரியான க்ளோஸ் இந்த இடத்துல தான். ஏன்னா உங்க சிஸ்டம்ல ஏதாவது எக்ஸப்ஷன் வந்திருக்கு, அந்த எக்ஸப்ஷன் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா பை டிஃபால்ட்டா இதுக்குள்ள கேட்ச் பிளாக் போட்டு ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. இன்கேஸ் கேட்ச் பிளாக் இல்லைன்னா அந்த பர்டிகுலர் லைன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு மற்ற எல்லா பர்டிகுலர் லைனுமே டெர்மினேட் ஆகிடும். அப்படி டெர்மினேட் ஆயிடுச்சனாலும் எனக்கு இந்த ஃபைனல் பிளாக்ல போயிட்டு என் கோடை எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுக்காக தான் ஃபைனல் பிளாக் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணும், ஒன்னு ட்ரை பிளாக் வச்சு கோட் எழுதலாம், ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக் ஃபைனல் பிளாக் வச்சு கோட் எழுதலாம். ஆர் ஜாவா 7ல வந்து ட்ரை வித் ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ட்ரை வித் ரிசோர்ஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, யூ கேன் யூஸ் ஒன்லி ட்ரை பிளாக். நீங்க கேட்சோ ஃபைனலி யூஸ் பண்ண தேவையில்லை. எக்ஸப்ஷன் வந்தா மட்டும் நீ கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணிக்கோ. எக்ஸப்ஷன் வரலன்னா கேட்ச் யூஸ் பண்ண வேணாம். ஆனா ஃபைனலி இங்க தேவையில்லை. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைனலி நம்ம வெறும் ட்ரை வித் ரிசோர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஏன் ஃபைனலி தேவையில்லை அப்படின்னா, ஃபைனலி வந்து க்ளோஸ் பண்றதுக்காக, க்ளோஸ் ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் பண்றதுக்காக தான் ஃபைனல் பிளாக் யூஸ் பண்றோமா. ஸோ ஃபைனலி இங்க தேவையில்லை அப்படின்னா, ட்ரை வித் ரிசோர்ஸ் அப்படின்றது ஆட்டோ க்ளோசபிள். நீ எதுவுமே க்ளோஸ் பண்ண வேணாம், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிக்கும். பட் அந்த எதை நீ க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த ஆப்ஜெக்ட் இல்லாம என்னுடைய பிளாக் ஃபுல்லா கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடோட பேராமீட்டருக்குள்ள நீ கிரியேட் பண்ணணும். ஸோ அப்ப இந்த இடத்துல நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபைனலா அதுவே க்ளோஸ் ஆயிடும். அந்த எக்ஸப்ஷன் வந்து இன்கேஸ் உன்னோட கோட் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளாக் வந்து அதுவே க்ளோஸ் பண்ணிடும். இப்போ மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் நீ கிரியேட் பண்ணோம்னா இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துட்டு நீ இன்னும் எவ்வளவு ஆப்ஜெக்ட் வேணாலும் அது கூட கிரியேட் பண்ணிக்கலாம். வேற கிளாஸ் நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். செமிகோலன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். இப்போ நான் இதே ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன், நமக்கு இது தேவையில்லை. பட் நீ இனிமே இன்கேஸ் இப்போ நீ ஒரு ஃபைல ரீட் பண்ண ட்ரை பண்ற, அதுக்கு ஒரு கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுவேன், இன்னொரு வேற டேட்டாபேஸ் கனெக்ட் ட்ரை பண்ணுவேன். அப்ப நீ எதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண அப்படின்னா செமிகோலன் ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க போட்டுக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு எரர் காட்டாது, எரர் வந்து உன்னை ஷோ பண்ணவே பண்ணாது. உங்க சிஸ்டம் வந்து நீ கண்டிப்பா ஃபைனலி பிளாக் யூஸ் பண்ணணும் இல்ல கண்டிப்பா கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணணும் எந்த சிஸ்டம் உனக்கு கேட்காது. என்ன ரீசன் அப்படின்னா, ட்ரை வித் ரிசோர்ஸ் அப்படின்றது ஜாவா 7ல இம்ப்ரூவைஸ் பண்ணது. இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ஆட்டோ க்ளோசபிள் ஸ்டேட்மெண்ட். நீ தேவையில்லாம போய் ஃபைனல் பிளாக் எழுதணும் தேவையில்லை, எக்ஸப்ஷன் வந்தா மட்டும் இதுக்குள்ள எழுதிக்கோ அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்றேன், என்னோட டோட்டல் கோட் எடுத்துட்டு போயிட்டு இந்த ட்ரை பிளாக்ல வச்சுக்கிறேன். ஸோ ட்ரை பிளாக்ல என்ன எழுதுவோம், மொத்த கோடுமே ட்ரை பிளாக்ல எழுதிப்போம். எக்ஸப்ஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேட்ச் பிளாக்ல போய் எழுதிப்போம். கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்றேன், இந்த அவுட்ன்ற ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ புரியுதா? ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்து ப்ரௌசர்ல பிரிண்ட் ஆகிறதுக்காக, இது வந்து கன்சோல்ல பிரிண்ட் ஆகிறதுக்காக. ப்ரௌசர்ல பிரிண்ட் பண்றதுக்கு மெயினா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் இல்லாம நம்மளால ப்ரௌசர்ல ரெஸ்பான்ஸை கொடுக்கவே முடியாது. அதுக்காக தான் அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு அந்த மெத்தடை கால் பண்ணிட்டு அதை வச்சு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ யூசர் கிட்ட இருந்து எப்படி ரெக்வஸ்ட்டை வாங்குறது, அந்த ரெக்வஸ்ட்டை
எப்படி நம்ம ரெஸ்பான்ஸை யூசருக்கு கொடுக்குறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்மளோட மேஜர் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும், என் டேட்டாபேஸ்க்குள்ள போயிட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ண டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்ண போறேன் அப்படின்னாலே கண்டிப்பா இந்த லைன் உனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த கோடு தூக்கிட்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். எனக்கு இது தேவையில்லை. இப்போ இதுவுமே வேணும்னா வச்சுக்கோங்க, வேணும்னா எடுத்துருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் இந்த லைன் ஆட் பண்ணிட்டேன். இதுல வந்து அந்த கமெண்ட் பண்ண லைனை வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கிளாஸ் டாட் ஃபார்நேம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஜிடிபிசி ஐடியா இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு ஈஸி தான் அது. ஸோ டிரைவர் மேனேஜர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸை இப்போ சிம்பிளா சொன்னா இதுதான். இப்போ நீங்க ஆஸ் அ ஜாவா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, com.mysql.jdbc.driver. டிரைவர்ன்றது ஒரு கிளாஸ், ஒரு ஃப்ரீ டிஃபரெண்ட் கிளாஸ். அது எந்த பேக்கேஜ்ல இருக்கு? இந்த com.mysql jdbc அப்படின்ற ஒரு பேக்கேஜ்ல இருக்கு. இந்த பேக்கேஜ் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல ஆல்ரெடி நம்ம லைப்ரரி ஃபோல்டருக்குள்ள ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஜார்ல தான் இருக்கு. அப்ப இந்த ஜார் இல்லாம இந்த கிளாஸுக்கான இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகாது. அதனாலதான் இந்த ஜாரை ஆட் பண்ணிட்டு இந்த கோடு எழுத சொல்றேன். இன்கேஸ் நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஜாரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கோடை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸெப்ஷன் வரும்னா SQL எக்ஸெப்ஷன் ஏதாவது ஒன்று அடிக்கும். ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா நமக்கு அந்த ஜார் தேவை. இந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குது. யாருக்கு ஆப்ஜெக்ட்னா டிரைவர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குது. நார்மலா நீங்க கேட்கலாம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது வந்து நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஜாவால வந்து ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். இந்த கிளாஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரீ டிஃபைன் கிளாஸ். SQL பேக்கேஜ்ல ஒரு ஃப்ரீ டிஃபைன் கிளாஸ் இருக்கு. அந்த பேக்கேஜ்ல இருக்கிற ஸ்டாட்டிக் மெத்தட் தான் ஃபார்மேம் மெத்தட். அதுக்குள்ள இந்த நீ டிரைவர் யூஆர்எல் பாஸ் பண்ணனா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் டிரைவர் மேனேஜர், அந்த டிரைவர் மேனேஜரை வச்சுதான் நீ ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணுவ. அந்த கனெக்ஷன்ல என்ன கொடுப்ப அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கனெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் SQL பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. டிரைவர் மேனேஜருக்கும் SQL பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே வந்து SQL அப்படின்ற ஒரு பேக்கேஜ்குள்ள தான் உங்களோட டோட்டல் கிளாஸஸ் இருக்கணும். பேக்கேஜ் ஆட் பண்ணிட்டேன். வேற என்ன எரர் காட்டுது? இது வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. ஓகே, இந்த இடத்துல பார்த்தோன்னா டிரைவர் கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அதை வச்சு டிரைவர் மேனேஜர் கனெக்ஷன் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல வந்து நான் யூஸ் பண்றது ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. அது அந்த ஜாரை தான் ஆட் பண்ணிருக்கேன். நான் யூஸ் பண்ண போறது MySQL டேட்டாபேஸ். இன்கேஸ் நீ ஆரக்கல் யூஸ் பண்றதா இருந்தா இந்த இடத்துல ஆரக்கல் அப்படின்னு நீ என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ற டேட்டாபேஸ் இங்க மாத்திக்கலாம். அதே மாதிரி நீ வேற லாங்குவேஜ் ஜாவா யூஸ் பண்ணா வேற லாங்குவேஜ் யூஸ் பண்ணா அவங்களுடைய கனெக்டிவிட்டிக்கான தனி ஒரு லைப்ரரி கொடுத்துருப்பாங்க, அதை நீ யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா உங்களுடைய MySQL உடைய டிஃபால்ட் ஹோஸ்ட் அட்ரஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட், அதுக்கான டிஃபால்ட் போர்ட் அட்ரஸ் வந்து 3306. இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இதுவே நீங்க ரியல் டைம் டேட்டாபேஸ்ல போய் ஹோஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதோடைய ஹோஸ்ட் அட்ரஸ் சேஞ்ச் ஆகும், அதோடைய போர்ட் அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து டேட்டாபேஸ் நேம். நீங்க இங்க என்ன டேட்டாபேஸ் நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த டேட்டாபேஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்க MySQL நீங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட டிஃபால்ட் யூசர் நேம் வந்து ரூட் தான் இருக்கும். அதோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றப்ப என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்க கொடுத்துக்கோங்க. என்னுடைய சிஸ்டம்ல நான் அட்மின் கொடுத்துருக்கேன், அதனால எங்க பாஸ்வேர்டு வந்து அட்மின் மாத்திக்கிறேன். இந்த இடத்துல டேட்டாபேஸ் நேம் வந்து நீங்க என்ன கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் டேட்டாபேஸ் வந்து JSP கோடார் வந்து ஒரு ஷாப்காக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். எக்ஸாம்பிள் ஷாப் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோட டேட்டாபேஸ் நேம் வந்து ஷாப், என்னோட டேட்டாபேஸோட யூசர் நேம் வந்து ரூட், என்னோட டேட்டாபேஸோட பாஸ்வேர்டு வந்து அட்மின். ஓகேவா? அதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் அந்த கனெக்ஷன் கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே ஒரு பேக் எண்டையும் ஒரு டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, நான் கனெக்ட் பண்ணிட்டேன், என்னால வந்து பேக் எண்டை கனெக்ட் பண்ண முடியுது, டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு கன்ஃபர்மேஷன். இங்க ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம குறி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்ற கிளாஸஸ் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கிளாஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீ டிஃபைன் கிளாஸ். எல்லாமே SQL பேக்கேஜ் உள்ள இருக்கிற கிளாஸஸ் தான் இங்க இருக்கிறது எல்லாமே. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க நார்மலா ஜஸ்ட் இமேஜின் நீங்க வந்து ஜாவா படிச்சுட்டு இருக்கீங்க. ஜாவானாலே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்ப நீங்க வந்து ஆப்ஜெக்ட்கான கோடு தான் எழுத முடியும். இதுவே SQL லாங்குவேஜ் போறீங்க அப்படின்னா அங்க வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் கோட் எழுதுவீங்க. அப்ப குறி எழுதணும், செலக்ட் ஸ்டார் ஃபார்ம், டேபிள் நேம், DDL கமெண்ட், DML கமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய குறிஸ் இருக்கும். அந்த குறியை நீ ஜாவால எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த JDBC API நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய மெத்தட்ஸ் வச்சிருக்கேன், என் மெத்தடுக்குள்ள பேராமீட்டரா நீ ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ண அப்படின்னா உனக்கு நான் குறியை வந்து ஜாவா ஆப்ஜெக்ட்ல மாத்தி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதுதான் JDBC API யோட மெயின் அட்வான்டேஜ். அதனாலதான் அந்த லைப்ரரி ஆட் பண்ணிட்டு அந்த குறியை நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வழியா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது JDBC API நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும்.
இது தெரியல எனக்கு JDBC API நான் சொல்றது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னா இதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த JDBC API மட்டும் எப்படி ஒரு ஃப்ரண்ட் ஹேண்டையும் ஒரு பேக் ஹேண்ட் கனெக்ட் பண்றதுக்கு இது இந்த லைன் என்ன பர்பஸ்க்காக, இந்த லைன் என்ன பர்பஸ்க்காக கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த 3 லைன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண முடியும். இந்த 3 லைன் ஆட் பண்ணிட்டேன். ஸ்டில் உனக்கு என்ன எரர் காட்டிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நீ ஒரு பேக் ஹேண்டையும் ஒரு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போறேன்னா சம்திங் ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் வர சான்சஸ் இருக்கு. மேபி உன் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றதுக்கு உனக்கு அக்சஸ் இல்லாம இருக்கலாம், உனக்கு ரைட் அக்சஸ் இல்லாம இருக்கலாம், இல்லை ரீட் அக்சஸ் இல்லாம இருக்கலாம், இல்ல நீ அதுக்கான பாஸ்வேர்ட் தப்பா கொடுத்துருப்பனால உனக்கு அந்த டேட்டாபேஸ் அக்சஸ் பண்றப்ப எக்ஸப்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அதை நீ ஹேண்டில் பண்றதா இருந்தா கண்டிப்பா நீ என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக இந்த செக்டு எக்ஸப்ஷன் கான்செப்ட் நீங்க த்ரோஸ் கீவேர்ட் படிச்சிருப்பீங்க, அதை தான் இங்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்றேன், ஆல்ரெடி நான் ட்ரை பிளாக் யூஸ் பண்ணிருக்கேன். எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நான் கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஃபைனல் பிளாக் தேவையில்லை. இப்போ நீங்க என்ன எக்ஸப்ஷன் வரப்போகுது அப்படின்னா இந்த டிரைவர் நீ இன்ஸ்டால், இப்போ எக்ஸாம்பிள் இந்த டிரைவர் கொடுத்துட்டு மேபி இந்த டிரைவருக்கான ஜார் ஃபைலை நீ ஆட் பண்ணாமலே விட்டுருந்த அப்படின்னா உனக்கு கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வரும். அப்ப நீ கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், இந்த டிரைவர் நீங்க ரெஃபர் பண்ணியிருந்த அப்படின்னா அந்த ஜார் ஃபைல கண்டிப்பா நீ ஆட் பண்ணிருக்கணும். நீ ஆட் பண்ணாம இருந்த அப்படின்னா 100% உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வந்துடும். ஸோ அதனால அந்த எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற கோடு டெர்மினேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷனை போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி கனெக்ஷன் கிரியேட் பண்றப்ப உங்களுக்கு மேபி IO எக்ஸப்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கும், சாரி SQL எக்ஸப்ஷன். அந்த எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்காக இந்த எக்ஸப்ஷன் போட்டு வச்சிருக்கேன். இந்த 2 எக்ஸப்ஷனுமே என்ன அப்படின்னா ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்றப்ப டிரைவர் இல்லை அப்படின்னா கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், டிரைவர் எல்லாம் கிடைச்சிடுச்சு பட் ஸ்டில் என்னால வந்து ரைட் அக்சஸ் இல்ல ரீட் அக்சஸ் இல்ல ஏதோ ரீசனால எனக்கு அந்த எக்ஸப்ஷன் இஷ்யூ அடிச்சிச்சு அப்படின்னா இந்த SQL எக்ஸப்ஷனுக்குள்ள வரும். அப்ப எக்ஸப்ஷன் எதுவுமே வரல அப்படின்னா நார்மல் ஃப்ளோ எக்ஸிட் ஆகும். எக்ஸப்ஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்காக கேட்ச் பிளாக் போட்டிருக்கேன். புரியுதா? ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து இன்புட் டைப் பண்ணி அனுப்புனதை வாங்குறதுக்கு இந்த 3 லைன், அடுத்தது நீ அந்த வாங்கின டேட்டாவை டேட்டாபேஸ் எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணணும், அதான் நம்மளோட ரெக்யர்மெண்ட். அப்ப இந்த ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் நம்ம டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்ண போறோம், டேட்டாபேஸ் கூட பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த 3 லைன் தேவை. ஃபர்ஸ்ட் லைன் வந்து டிரைவர் மேனேஜர் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் வந்து கனெக்ஷன் கிரியேட் பண்றீங்க, தேர்ட் இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். இந்த 3 லைன்ல கனெக்டிவிட்டி இருக்கும் பாருங்க. ஸோ இந்த லைன் கிரியேட் பண்ணாதான் இந்த டிரைவர் மேனேஜர் ரெஜிஸ்டர் ஆகும். இந்த லைன்ல கனெக்ஷன் ரிட்டர்ன் ஆனாதான் இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு தான் நீ query எக்ஸிக்யூட் பண்றதுக்கான மெத்தட்ஸை கூப்பிட போறீங்க. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் டாட் இப்போ எக்ஸிக்யூட் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் பேட்ச், லார்ஜ் பேட்ச், அப்டேட், query, இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கும். அதுல இருக்கிற மெத்தட் மெயினா நமக்கு என்ன தேவை அப்படின்னா இப்போ நான் இன்சர்ட் பண்ண போறேன்னா அப்ப எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் போத் இட் வில் அப்டேட் ஆஸ் வெல் அஸ் இன்சர்ட், இந்த ரெண்டுமே அதை பார்த்துக்கும். அதனால நான் எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படின்னு ஒரு மெத்தடை கொடுத்துருக்கேன். அந்த மெத்தடை பாத்தீங்க அப்படின்னாலே எக்ஸிக்யூட் அப்டேட் என்ற மெத்தடை பாருங்க, அது என்ன பேராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணதா ஸ்ட்ரிங் பேராமீட்டர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் அந்த மெத்தட் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போதுன்னா இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க எந்த மெத்தடை கூப்பிடுறதா ஒரு மெத்தட் வந்து ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ ஒரு மெத்தடை கூப்பிடுறீங்க, இது வந்து 3D மெத்தட் எந்த கிளாஸ்க்குள்ள இருக்கு, ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள இருக்கு. அப்ப அந்த எக்ஸிக்யூட் அப்டேட் என்ற மெத்தடை நீங்க கூப்பிட்டப்ப அந்த மெத்தட் ஒரு பேராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அப்ப அந்த பேராமீட்டர் நீங்க பாஸ் பண்ணணும். பிளஸ் அந்த மெத்தட் ஒரு ரிட்டர்ன் டைப்பை கொடுக்குது, அந்த ரிட்டர்ன் டைப்பை நீங்க வாங்கிக்குவீங்க. கரெக்டா? அப்ப எக்ஸிக்யூட் அப்டேட்னு கொடுக்குறீங்க. இந்த மெத்தட் ஒரு ஸ்ட்ரிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுது, இந்த மெத்தட் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை. நீங்க ரிட்டர்ன் பண்ணணுன்ற மேண்டேட் கிடையாது. ரிட்டர்ன் டைப்போட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் ரிட்டர்ன், அதர்வைஸ் யூ கேன் வெயிட் இருக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த எக்ஸிக்யூட் அப்டேட் மெத்தட்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் query எழுதணும். கரெக்டா? ஏன்னா நான் இப்போ என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா இந்த வந்த ரெக்கார்டை எடுத்துட்டு போய் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஸோ உன்னுடைய இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு டூல் வேணும், எக்லிப்ஸ் டூல் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் MySQL சாஃப்ட்வேர் வேணும் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்றதுக்கு, பிளஸ் டாம்கேட் வேணும். இந்த 3மே இருந்துச்சுன்னா தான் என்னால இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி என் சிஸ்டம்ல MySQL இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அதுக்கான இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க, அதை நீ ஆட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா MySQL டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அதோடைய டெவலப்பர் டூல் தான் வந்து இந்த SQL யாக். MySQL இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, அதோட டெவலப்பர் டூல்ஸ் இது எதுக்காக அப்படின்னா நீ கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா டேட்டாபேஸை அக்சஸ் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெவலப்பர் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். இந்த SQL யாக்ல வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு டேட்டாபேஸ் கிரியேட் டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துக்கோங்க. இப்போ உங்க டேட்டாபேஸ் நேம் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஷாப் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண சொன்னேன். அந்த டேட்டாபேஸ் இங்க கிரியேட் பண்ணிட்டு வந்துடுச்சா, டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு மெயினா இப்போ என்ன தேவை, இந்த 3 ரெக்கார்ட் எடுத்து போய் ஸ்டோர் பண்ணணுமா. அப்போ ஒரு டேபிள் தேவையா, டேபிளை ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த டேட்டாபேஸ்க்குள்ள டேபிளை ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் டேபிள், இந்த இடத்துல டேபிள் நேம் கொடுக்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேபிள் நேம் வந்து நான் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
இதான் என் டேபிள் நேம். என் டேபிளுக்கு 3 காலம் தேவைப்படுது. ஒன்று வந்து யூசர் நேம், அதை வந்து ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறேன், வேர் கேர் டேட்டா டைப். அது லென்த் நீங்க என்னனாலும் வச்சுக்கோங்க, 20 or 10 எதுனாலும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்வேர்ட், அதுவும் வேர் கேரா வச்சுக்கிறேன், அதோட லென்த் 25. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இதுவும் வேர் கேர். என்கிட்ட மூணு ரெக்கார்டு எனக்கு டைப் பண்ணி அனுப்ப போறாங்க, யாரு? யூசர். அந்த 3 ரெக்கார்டையும் ஸ்டோர் பண்றதுக்காக நான் இந்த 3 காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெஜிஸ்டர் அப்படின்றது என்னோட டேபிள் நேம், என்னோட காலம் நேம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேனா? சேவ் நோ. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஒரு டேட்டாபேஸ் வந்து ஷார்ப் டேட்டாபேஸ், டேபிள் நேம் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்றது என்னோட டேபிள் நேம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா யூசர் நேம் இருக்கு, பாஸ்வேர்டு இருக்கு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 3 காலமுக்கு ஒரு குறி எழுதணுமா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்கியூஎல் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு குறி எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, டேட்டாபேஸ்ல போய் எழுதுறப்ப இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். கரெக்டா? இப்போ என்னுடைய டேபிள் நேம் என்னது? ஷாப். என்னோட டேபிள் நேம் வந்து ஷாப்பு. அதுக்கப்புறம் காலம் நேம் வந்து இந்த பிராக்கெட்ல கொடுத்துருவீங்க. உங்ககிட்ட 3 காலம் இருக்கா? யூசர் நேம் கமா பாஸ்வேர்ட் கமா, இது கரெக்டா எக்ஸாக்டா நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இங்க காலம் நேம்ல என்ன இருக்கோ அதே தான் இங்க கொடுக்கணும். இன்கேஸ் நீங்க இது கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வச்சு கூட கொடுத்துக்கலாம். பட் இண்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். எப்பவுமே காலம் நேம் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு ப்ராஜெக்ட்குள்ள போறப்ப ஒரு 10 டேபிள், ஒரு 10 காலம் இருக்கும், இல்லை ஒரு 100 காலம் இருக்கும். அப்ப இண்டெக்ஸ் எல்லாம் நீங்க ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க டைரக்டா காலம் நேம் இருந்துச்சுன்னா ஈஸியா உங்களால வந்து அந்த காலம் நேம் வச்சு ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக காலம் நேம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வேல்யூஸ்ல என்னென்ன வேல்யூ இப்ப நீங்க இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணணும், இதுக்குள்ள வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இதுதான் நீங்க வாங்குறீங்க. இப்ப இங்க இருக்கிற நேமும் இங்க இருக்கிற நேம் சேமா இருக்கணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக இது போட்டேன். இங்க வந்து யூசர் நேம் ஒன்று இருக்கு, இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கோங்க, யூபி. நீங்க இந்த நேம் வந்து நீங்க வைக்கிற நேம் தான், இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை தான் இங்க ஸ்டோர் பண்ணி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ இந்த 3 வேல்யூமே எடுத்துட்டு போயிட்டு இந்த பர்டிகுலர் காலம்ல ஸ்டோர் பண்ணும். அப்ப என்ன பண்ணுவேன், யூ கமா பி கமா சிபி, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இப்படிதான் நீங்க நார்மலா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா இன்சர்ட் குறி எழுதுவீங்க. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இந்த ஜாவால என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இந்த இன்சர்ட் குறி எடுத்துட்டு வந்து இந்த லிட்ரல்குள்ள ஆட் பண்ணு, இந்த ஸ்ட்ரிங்குள்ள ஆட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றேன், அப்படியே எடுத்துட்டு வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை தூக்கிட்டு போயிட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ள அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வந்து ஷாப்பு, சாரி டேட்டாபேஸ் நேம் வந்து ஷாப்பு, டேபிள் நேம் வந்து ரெஜிஸ்டர். அப்படிதான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ டேட்டாபேஸ் நேம் வந்து ஷாப், டேபிள் நேம் வந்து ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அதுல 3 காலம் இருக்கு, யூசர் நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், வேல்யூஸ். இப்போ இந்த வேல்யூ வந்து யூன்னா யூ டைரக்டா போய் ஸ்டோர், நமக்கு அந்த யூ ஸ்டோர் பண்ணக்கூடாது. யூக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு அதான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, இதுக்குள்ள எடுத்துட்டு வரப்ப நீங்க இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ள வந்து 2 பிளஸ் சிம்பிள் ஆட் பண்ணிட்டு யூன்னு கொடுத்து ஆட் ஆகிக்கும். பட் ஆக்சுவலா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ல வந்து லிட்டரல்ஸ் அப்படின்னாலே ஒரு ஸ்டார்டிங் லிட்டரல்ஸ் ஒன்று இருக்கணும், எண்ட் லிட்டரல்ஸ் வந்து இங்கவே முடிஞ்சிடும். அப்ப இந்த லிட்டரலுக்கு அப்புறமா இருக்கிறதுனால சின்டாக்ஸ் எரர் அடிச்சுட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கொடுக்கறதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணாம இன்னொரு டைம் சொல்றேன். 3 வேல்யூ ஆட் பண்ணணுமா, வேல்யூஸ்குள்ள போயிட்டு 2 சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 2 டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 2 பிளஸ் சிம்பிள், இதுக்குள்ள யூ கொடுத்துக்கோங்க. அப்ப இந்த யூல என்ன நீங்க டைப் பண்ணி அனுப்புறீங்களோ, இந்த யூசர் நேம்ல என்ன டைப் பண்ணி அனுப்புறீங்களோ அது இந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அந்த ஆப்ஜெக்ட்ல தான் இதை அசைன் பண்றேன். இதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் காலம் போய் செட் ஆயிடும். அதே மாதிரி செகண்ட் காலம்ல போயிட்டு 2 சிங்கிள் கோட்ஸ், 2 டபுள் கோட்ஸ், 2 பிளஸ் சிம்பிள், அதுக்கப்புறம் பி. செகண்ட் வேல்யூ போயிட்டு செகண்ட் காலம்ல போய் செட் ஆயிடும். அதே மாதிரி தேர்ட் காலம்ல வந்து 2 சிங்கிள் கோட்ஸ், 2 டபுள் கோட்ஸ், 2 பிளஸ் சிம்பிள், அதுக்கப்புறம் சிபி. இப்போ நான் அந்த 3 வேல்யூமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், அதுக்கப்புறம் அதோட காலம் பிளஸ் அதோடைய வேல்யூஸ். ஸோ இதை ஆட் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸிக்யூட் அப்டேட்ன்ற மெத்தட் கால் பண்ணும். இந்த இன்சர்ட் கொரி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, டேட்டா போய் இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் 1. இல்ல இது எக்ஸிக்யூட் அப்டேட் நடக்கிறப்ப ஏதோ எரர் அடிச்சிருச்சு, ஏதோ எக்ஸெப்ஷன் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வேல்யூல ரிட்டர்ன் பை டிஃபால்ட் வந்து 0. ஸோ அப்போ இன்சர்ட் ஆனா 1 ரிட்டர்ன் ஆகும், இன்சர்ட் ஆகல அப்படின்னா 0 ரிட்டர்ன் ஆகுமா? அப்ப என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு எனக்கு நான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் எனக்கு. ஸோ இப்போ என்ன பண்றேன், வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு, அப்படி இல்லை அப்படின்னா இன்சர்ட் ஆகல அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ println, ஸோ இதுக்குள்ள வந்து இன்சர்ட் ரெக்கார்ட் இன்சர்ட் சம்திங் ஏதாவது ஒன்று நீங்க கொடுத்துக்கிறீங்க.
ஓகேவா? ஸோ இது வந்து உங்க ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணி கொடுத்துரும். புரியுதா? ஸோ அப்போ அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்றேன், யூசர் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வாங்குறேன், டேட்டா பேஸ் கூட எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்றது. இந்த 3 லைன் மேண்டேட்டரி. நீ எப்பெல்லாம் டேட்டா பேஸ் கூட பேசணும்னு நினைக்கிறியோ இந்த 3 லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட்டா பேஸ் இன்சர்ட் லைன் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கொரி இன்சர்ட் கொரி எழுதிட்டேன். அந்த மெத்தட் போய் இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் 1, அதர்வைஸ் 0. ஓகேவா? ஸோ இப்போ இன்சர்ட்கான கொரி எழுதிட்டேன். இப்போ மெயினா இந்த 3 லைன் ஒர்க் ஆகணும்னா ஜார் ஃபைல் ஆட் பண்ணணும், டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிருக்கணும், டேபிள் கிரியேட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அகைன்ஸ்ட் மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்றேன். ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் ஆன் சர்வர். ஓகேவா? இப்போ ஒரு லாகின் பேஜ் இருக்கு. இப்போதைக்கு நம்ம லாகின் பண்ணக்கூடாது. சைன் அப் போறேன். இந்த இடத்துல என்ன பண்ண சொல்றேன், யூசர் நேம் இருக்கு, பாஸ்வேர்டு இருக்கு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா யூனிக், ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் 123 சம்திங், நான் ஏதாவது ஒரு ரெக்கார்டை கொடுத்துட்றேன். ஓகேவா? இந்த ரமேஷ் நான் டைப் பண்ண யூசர் நேம், சாரி பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். இது கொடுத்த உடனே எனக்கு டேட்டாப்ல ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரெக்கார்டு இன்சர்ட் அப்படின்னு வந்துடும். பிளஸ் நீங்க போய் உள்ள செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெக்கார்டு கிடைச்சிடும். ஓகேங்களா? இந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல இன்சர்ட் பண்றது மட்டும் தெரியணும். அது மட்டும் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் டேட்டா பேஸ்ல போய் இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் ஆச்சு அப்படின்னா இன்சர்ட் சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, வேலிடேட் பண்ணுமா? ஸோ வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வேலிடேட் ஜாவாவை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜாவா ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைல்ல யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கணும்னா இப்போ நீங்க எங்க இருந்து அனுப்புறீங்க, உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த 2 டேட்டாவை அனுப்புறீங்க. யூசர் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட்டை வாங்கணும்னா அந்த 2 லைன் உங்களுக்கு தேவை கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வேணும், யூநேம் பிடபிள்யூடி, இதுதான் அங்க இருக்கான்னு பாத்துக்கோங்க. இங்க வந்து என்ன இருக்கு, யூநேம் பாஸ்ன்னு இருக்கு. நான் இங்க என்ன பண்றேன், இந்த மாத்திக்கிறேன். அப்ப யூபி எக்ஸாம்பிள் 2 ஜஸ்ட் ஒரே நேம்ல வேணாம். நேமிங் கரெக்டா ப்ராப்பரா வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து நம்ம என்ன டேட்டா வாங்குறோமோ அதோட நேமிங் ப்ராப்பரா வச்சுக்கோங்க. ஸோ யூசர் நேம் கிட்டையும் பாஸ்வேர்ட்டையும் வாங்கிட்டீங்க. அவங்க யூசர் என்ன டைப் பண்ணி அனுப்புறாங்களோ அதை வாங்கிடுவீங்க. ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ ஒரு செக் வைக்கிறேன். லாஜிக்கலா என்ன கோட் எழுதுறேன் அப்படின்னா, யூசர் டைப் பண்ணி அனுப்புற வேல்யூ வந்து அந்த யூசர் ஆப்ஜெக்ட்ல இருக்குமா, ஸோ அது ஈக்குவல்ஸ் ஆஃப், நான் யூசர் அனுப்புறது வந்து அட்மினா இருந்துச்சுன்னா அவங்க என்டர் பண்ற வேல்யூ வந்து அட்மினா இருக்கணும். அதே டைம்ல வந்து பாஸ்வேர்ட் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் அட்மின் 123 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூசர் அனுப்புற ரெக்கார்டு வந்து அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அட்மின் 123. இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, இந்த 2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த லூப்குள்ள போகணும். அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா பேஸ்ல போய் செக் பண்ணணும். அந்த மாதிரி வச்சுக்கிறேன். என்னோட லாஜிக் வந்து இப்படி நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ யூசர் இப்போ எக்ஸாம் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வந்து நீங்க டைப் பண்ணி அனுப்புற ரெக்கார்டு வந்து அட்மினாவும் பாஸ்வேர்டு வந்து அட்மின் 123 அப்படி அவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த லூப்குள்ள போகணும். எதுக்குள்ள, இந்த லூப்குள்ள போகணும். இவங்களை தவிர வேற யாராவது என்டர் பண்றாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் யூசரா இருக்கணும். அட்மின் வந்து ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. அந்த ரீசனுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த லாஜிக் எழுதுறேன். அப்ப யூசரா இருந்தாங்க அப்படின்னா இந்த லூப்குள்ள வர போறாங்க. இப்போ யூசர் போயிட்டு டேட்டா பேஸ் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலே பை டிஃபால்ட் என்ன பண்ணணும், அந்த 3 லைன் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 3 லைன் நம்மளுக்கு தேவையா, அந்த 3 லைன் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப அந்த 3 லைனை தூக்கிட்டு போய் எல்ஸ் பிளாக்ல போட்டுக்கிறேன். அடுத்தது இதை நான் ஹேண்டில் பண்ணணும்னா ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக்ல போடணுமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணு, ஆல்ரெடி நம்ம ட்ரை பிளாக்ல ட்ரை வித் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இதுக்குள்ள இந்த மொத்த கோடுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இந்த 3 லைனுக்குமே எக்ஸெப்ஷன் வர சான்சஸ் இருக்கும். அதனால நீங்க ட்ரை பிளாக் க்ளோஸ் பண்ற இடத்துல கேட்ச் பிளாக் போடணுமா? ஸோ கேட்ச் பிளாக் வந்து ஒன்னு வந்து கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்டா? இன்னொன்னு வந்து எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை ரெண்டுமே நீ ஹேண்டில் பண்ணிட்ட அப்படின்னா எப்பெல்லாம் உங்களுக்கு எக்ஸெப்ஷன் வருதோ அந்த எக்ஸெப்ஷன் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி கொடுத்துரும். அந்த பர்டிகுலர் லைன் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கும். இதுதான் 2 கேட்டிருக்கிறது. இது கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எரர் போயிடும். புரியுதா? ஸோ அப்போ மெயினா என்ன அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து நீ அட்மின் வந்தாங்கன்னா இந்த பிளாக் உள்ள போற, அட்மின் வரல அப்படின்னா எல்ஸ் பிளாக் உள்ள போற. இப்போ எல்ஸ் பிளாக் உள்ள தான் மொத்த கோடுமே நீ ரைட் பண்ண போற. அப்ப என்ன ரைட் பண்ணணும், இந்த டேட்டா பேஸ் கூட இன்டராக்ட் பண்ண போற. இப்போ டேட்டா பேஸ் கூட இன்டராக்ட் பண்றப்ப யூசர் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, system டாட் அவுட் டாட் println ஆர் அவுட் டாட் println, இதுல என்ன பண்ணுவேன், வெல்கம் அட்மின் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து அட்மினா வந்தா, யூசரா வந்தா நீ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸை போய் செக் பண்ணுமா, டேட்டா பேஸ் செக் பண்ணணும் என்ன பண்ணுவேன், இந்த 3 லைன் ஃபர்ஸ்ட் எழுதிடுவேன்.
அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸிக்யூட் கொரி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தடை கால் பண்ணிட்டு இதுக்குள்ள உன்னோட கொரிய ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணணும். நம்மளுக்கு இங்க என்ன ஸ்ட்ரிங் தேவை அப்படின்னா, ஒரு டேபிளை செலக்ட் பண்றதா என்ன கொரி எழுதுவீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் உன் டேபிள் நேம் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த டேபிள் தான் இங்க செலக்ட் பண்ண போறேன். இந்த மெத்தட் வந்து பார்த்தா அப்படின்னா ரிட்டர்ன் டைப் வந்து என்னவா வரும் அப்படின்னா ரிசல்ட் செட்டா இருக்கும். இது வந்து ஃப்ரீ டிஃபைன் மெத்தட். இந்த மெத்தட் ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செட். அந்த ஆப்ஜெக்ட் தான் நான் இங்க ரிட்டர்ன் பண்றேன். ரிசல்ட் செட் ஆர்எஸ் அப்படின்னு போட்டுட்டு இடிச்சுக்கிறேன். இதுக்கான பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிப்பீங்க. புரியுதா? அப்ப இந்த மெத்தட் இப்ப நார்மலா ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு டேபிள் இருக்கீங்க. இந்த டேபிள்ல ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு. இப்போ இந்த டேபிளை நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து ரிஜிஸ்டர் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த டேபிள் செலக்ட் பண்ணிட்டு மொத்தமா ஒரு ரிசல்ட் ஆப்ஜெக்ட்ல போய் செட் ஆகும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்க முன்னாடி வந்து இங்க நம்ம ரெக்கார்ட்ல இருக்கிறது டேபிள் டேட்டா. இந்த இடத்துல வந்து நீங்க இன்சர்ட் பண்றது அப்படியே எல்லாமே நீங்க பண்ணிப்பீங்க, உங்களால எடிட் பண்ண முடியும் இந்த இடத்துல. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபைனலா வர அவுட்புட் இந்த இடத்துல போய் உங்களால எதுவுமே எடிட் பண்ண முடியாது. ஒன்லி ரீட் ஒன்லி ஆப்ஷனா தான் இருக்கும். அதே கதை தான் இங்கேயும். இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ண உடனே இந்த மெத்தட் ஒரு வேல்யூ ரிட்டர்ன். எப்படி நம்ம எக்ஸிக்யூட் அப்டேட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே இந்த மெத்தட் வந்து இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சு. இன்டீஜர் வேல்யூ வந்து இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா 1 ரிட்டர்ன் ஆகும், இன்சர்ட் ஆகலைன்னா 0 ரிட்டர்ன் ஆகும்ல. அதே மாதிரிதான் எக்ஸிக்யூட் கொரி அப்படின்ற மெத்தட் நீங்க கால் பண்றப்ப இந்த மெத்தடோட வேல்யூ வந்து அந்த டேபிள்ல ரெக்கார்டு இருக்கு, அந்த டேபிள்ல மோர் தென் ஒன் ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட் வந்து ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் மெத்தடோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்கு. ஒரு டேபிள்ல 10 எக்ஸாம்பிள் நான் இங்கவே எடுத்துக்கிறேன். இந்த டேபிள்ல வந்து ரமேஷ் நான் இங்கவே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சார் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக் 123 யூனிக் 123 ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணிட்டேன். நீங்க ஃப்ரண்ட் எண்ட்லயும் பண்ணுங்க, இல்லை எங்கேயும் பண்ணிக்கிறோம், பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்றேன், அதே மாதிரி வந்து ஜாவா 123 ஜாவா 123 இந்த மாதிரி நான் ஒரு 3 ரெக்கார்டு வச்சிருக்கேன். கரெக்டா? இது என்னோட டேபிள். இப்போ இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் ரோல வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஃபர்ஸ்ட் ரோலவே வேல்யூ இல்லை, எம்டி டேபிளா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். அதாவது அந்த மீனிங் என்ன, நெக்ஸ்ட் மெத்தோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மூவ்ஸ் த கர்சர் ஃபார்வர்ட் ஒன் ரோ இஃப் இட் இஸ் கரண்ட் பொசிஷன் அப்படின்றத மீனிங். கரண்ட் பொசிஷன் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன் அடுத்தடுத்த லைனுக்கு மூவ் ஆகும். ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட் மெத்தட். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் இந்த ஒயில் லூப்குள்ள போகும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா ஒயில் லூப்குள்ள போகாது. ஓகேவா? அப்ப நம்ம டேபிள் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகும். டேபிள் எப்ப ரெக்கார்டு இல்லையோ அப்ப அந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். அப்ப இது எல்லாமே நீ எங்க எழுதிருக்கேன்னா இந்த எல்ஸ் பிளாக் தான் எழுதிருக்கேன். இதுக்குள்ள நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஃப் அந்த ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அதுல வந்து நீங்க கெட் ஸ்ட்ரிங், கெட் ஃப்ளோட், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இப்ப நீங்க வந்து இந்த டேபிள்ல வந்து இன்டீஜர் வேல்யூ இருந்தா அங்க கெட் இன்டீஜர் போட்டு வாங்குவீங்க. டேபிள் வந்து லாங்கா இருந்தா அங்க கெட் லாங். இங்க பேக் கேர் கொடுத்தனால நாங்க என்ன பண்றேன், கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து வாங்கிக்கிறேன். ஸோ கெட் ஸ்ட்ரிங் அங்க என்ன காலம் நேம் இருக்கோ அந்த காலம் நேம் கொடுத்து வாங்கிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் இந்த இஃப் கண்டிஷன் போறதுக்கு முன்னாடி தனியா கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஆர்எஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங் இது ஒரு ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸ்ட்ரிங்கு இது வந்து யூசர் நேமுக்கான டேட்டா. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு 2 டேட்டா வேணுமா, ஒன்று யூசர் நேம், இன்னொன்று வந்து பாஸ்வேர்ட். இது வந்து காலம், நீ டேட்டா பேஸ்ல இருந்து வர காலம் ஃபெச் பண்றதுக்கு அந்த ரிசல்ட் செட் ஆப்ஜெக்டை வச்சு ஃபெச் பண்றது. இதுல வந்து அந்த காலம் நேம் என்ன இருக்கு, யூசர் நேம், பாஸ்வேர்ட். இது வந்து அங்க என்ன காலம் நேம் இருக்கோ அந்த நேம் தான் கொடுக்கணும். இங்க இருக்கிறது பெராமீட்டர் நேம், ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருக்கிறது நீங்க வைக்கிற நேம் தான். இங்க நீங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். யூசர் நேம் எக்ஸாம்பிள் வந்து டிபி யூசர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. டிபில இருந்து வர யூசர் இது, அதே மாதிரி டிபில இருந்து வர பாஸ்வேர்டு இவங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளைண்ட் சைட்ல இருந்து வர்றது. ஸோ அப்ப நீங்க கிளைண்ட் சைட்ல இருந்து வர யூசர் இது வந்து டிபில இருந்து வர யூசர். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா கிளைண்ட் சைட்ல இருந்து வர யூசர் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் டிபில இருக்கிற யூசர். இவங்க 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்கன்னு செக் பண்றோம். அதே மாதிரி கிளைண்ட் சைட்ல இருந்து வர பாஸ்வேர்ட் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் டிபில இருக்கிற பாஸ்வேர்ட். ஓகேவா? இவங்க 2 பேரும் ஈக்குவலா இருந்தாங்க அப்படின்னா இந்த லூப்குள்ள போயிடணும். புரியுதா? ஸோ அப்ப அட்மினா இருந்தாங்க, யூசர் இல்லாம அட்மின் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. அவங்க வந்து இந்த அட்மின் பேஜுக்கு போகணும். இல்ல எனக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் இருக்காங்க செக் பண்றேன் அப்படின்னா அவங்க இதுக்குள்ள போய் செக் பண்ண போறேன். அப்ப அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இவங்ககிட்ட வந்து வெல்கம்
யூசர். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் இமேஜின் இஃப் கண்டிஷன்ல வந்து அட்மினா இருந்தா உள்ள போறாங்க, எல்ஸ் கண்டிஷனுக்குள்ள டேட்டாபேஸ்ல போய் நான் லூப் பண்ண போறேன். டேட்டாபேஸ்ல இருக்கிற ரெக்கார்டு எல்லாமே நான் என்டர் பண்ண யூசரும் டேட்டாபேஸ்ல இருக்கிற யூசரும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் போது, இன்கேஸ் அட்மினும் இல்லை யூசரும் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்றேன், எல்ஸ் பிளாக் உள்ள போயிட்டு சாரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட் அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த மூணுமே என்ன கண்டிஷன் வச்சு ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து அட்மினா இருக்கணும், இல்ல இது யூசரா இருக்கணும், இது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கூட ரன் பண்ணி காட்டிடுறேன். ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் ஆன் சர்வர். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க நீங்க சேஞ்சஸ் பண்ண பின்னாடி. இப்போ ஃபர்ஸ்ட் நான் சைன் அப் பண்ணிடுறேன், புது யூசராக சைன் அப் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் புது யூசர் வந்து ஜனான்னு இருக்காங்க வச்சுக்கோங்க. ஜனா 1 2 3 இந்த மாதிரி ஒரு புது ரெக்கார்டை இன்சர்ட் பண்றேன். ஸோ ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டு இன்சர்ட் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ டேபிள்ல போய் பார்க்கறப்ப நான் புது ரெக்கார்டு ஆட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி பழைய ரெக்கார்டும் இருக்கு. மொத்தமா என் டேபிள் வந்து 4 ரெக்கார்டு இருக்கு. ஓகேவா? அப்ப அடுத்தது நான் லாகின் பண்ணுமா? ஸோ இப்போ நான் லாகின் பண்ண ட்ரை பண்றேன். இதுல 4 ரெக்கார்ட்ல நீ எந்த ரெக்கார்டு யூசர் டீடைல்ஸ் ட்ரை பண்ணாலும் வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் அட்மின் ட்ரை பண்றேன். நான் அட்மின் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக அட்மின் 1 2 3 கொடுத்துட்டு செக் பண்றப்ப இங்க வெல்கம் அட்மின் பிரிண்ட் ஆகுதா? ஜஸ்ட் இங்க மேல யூஆர்எல்ல பாத்தீங்கன்னா முன்னாடி எக்ஸாம்பிள் காட்டணும் தான் ட்ரை பண்ணேன். கெட் ரெக்வஸ்டா நீ அனுப்புறப்ப உங்களோட ரெக்வஸ்ட்ல வந்து நீ என்ன டைப் பண்ணி அனுப்புறது அந்த டேட்டா அப்படியே இங்க வரும். ஓகேவா? ஸோ நீ டைப் பண்ண யூசர் நேம் வந்து அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அட்மின் 1 2 3 இது வந்துடும். இதே போஸ்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன்னா இந்த டேட்டா இங்க யூஆர்எல்ல வராது. அது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். அது ரெண்டுத்துக்கும் இதுதான் காட்ட ட்ரை பண்ணேன். இப்போ நான் கெட் ரெக்வஸ்ட்ல ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெல்கம் அட்மின் அப்படின்னு இருக்கா, அப்ப இது அட்மின் பேஜுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ வந்து நான் அட்மினா ட்ரை பண்ணாம யூசர் ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்டர்ட் யூசர் இப்போ நான் வந்து ரமேஷ், என்னோட யூசர் நேம் வந்து ரமேஷ் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரமேஷ் 1 2 3 இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்குறப்ப ஜஸ்ட் உங்களுடைய ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெல்கம் யூசர்னு பிரிண்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் சாரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் இஸ் கரெக்ட் அப்படின்ட்டு 3 டைம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் இப்போ அகைன் இன்னொரு டைம் வேற ஒரு ஐடி வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்க.